இன்றைய தினம் காதலர் தினம். காலையில இருந்து ரேடியோவை திறந்தா ஒரே காதலி, கள்ள காதலி, கடவுள காதலி, உலகத்தை காதலி, காற்ற காதலி, காதலி காதலி காதலி. கோல் எடுக்கிறதும் பாட்டு கேட்கிறதும் வாழ்த்து சொல்றதும் SMS பண்றதும் நம்மளுக்கு யாரு என்று விளங்குதுண்டா? முஸ்லிம்கள் தான் கூட போறாங்க, முஸ்லிம்கள் கொண்டாடுறாங்க. எப்படி இந்த தினம் வந்தது அப்படிங்கறத நாங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த காதலர் தினம் எப்படி வந்தது? யார் இதை உருவாக்கி விட்டா? நாங்க எதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு எப்ப விடியிற விடியிறன்னு காத்துக்கிட்டு இருந்தோம், என்ன நடந்துச்சு? போன்ல SMS. மௌலவி என்று தெரிஞ்சுக்கிட்டு எனக்கும் ஒரு SMS அனுப்பினார்கள், ஹாப்பி வேலண்டைன் டே. அந்த அளவுக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு நம்முடைய சமூகம் அலையுது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை கூடுதலாக கொண்டாடக்கூடியவர்கள் யாரு? முஸ்லிம்களிடத்தில் மாணவர்கள் கூடுதலாக கொண்டாடுகின்றார்கள். பாடசாலை தெருக்கள், பாடசாலை சுவர்கள், டியூட்டரி ரோட்டுகள், அதுக்கு முன்னால் உள்ள சந்திகள் இன்னைக்கு ஹாப்பி வேலண்டைன் டே என்று சொல்லி இன்னைக்கு வாழ்த்து செய்தி அடிக்கப்படுறதும், இன்னைக்கு கிஃப்டுகள் கொடுக்கிறதும், இன்னைக்கு பார்த்து சாக்லேட் கொடுக்கிறதும், இப்படி இந்த நிகழ்ச்சிகளை கொண்டாடத்த நம்முடைய ஊர் சுவர்களும் நோட்டீஸ்களும் இதை காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்குது. வெட்கம் இல்லையா? இதுக்கு யாரு வழி வைக்கின்றோம்? நம்முடைய வாலிபர்களுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு யாரு போனுக்கு காசு போடுகின்றோம்? SMS பண்ணுகின்றார்கள். பெரியவர்கள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சமூகத்திலே நாங்கள் எல்லாம் யார்? அவ்வளவு பேர் நாங்கள் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸூலின் அன் ராயத்திஹி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நீங்கள் உங்களுடைய பிரஜைகளை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள். எனக்கு பொறுப்பு கிடையாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி விட்டார்கள். நம்முடைய கண்காணிப்புக்கு கீழே இருப்பது யார்? ஒரு ஆசிரியர்களுக்கு மாணவர் பொறுப்பு, ஒரு தந்தைக்கு தன்னுடைய குழந்தை பொறுப்பு, ஒரு தாய்க்கு தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் பொறுப்பு, ஒரு அண்ணனுக்கு தம்பி பொறுப்பு, தங்கை பொறுப்பு, ஒரு சகோதரிக்கு தன்னுடைய கீழே இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பு, ஒரு குழந்தைக்கு தகப்பனுக்கு ஒசியத் செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது, ஒரு தகப்பனுக்கு குழந்தைக்கு ஒசியத்து செல்லக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. ஒருத்தரை ஒருத்தர் நெருங்கி ஆளுக்கால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமூகம் இந்த சமூகம். அல் மூமினூன வல் மூமினாத் பஅதுஹும் அவுலியா பஅத். மூமினான ஆண்களும் பெண்களும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் ஆளுக்கு ஆள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கின்றார்கள். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள் என்று சொன்ன இந்த மார்க்கம், இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்து சமூகத்தை கண்காணிக்கக்கூடிய விடயம் இரண்டு விடயத்தில் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்று, ஸ்டாண்ட தட்டி விடாம மோட்டார் பைக்கில் ஓடிக்கு போனா ஸ்டாண்ட் அதை தடுக்கிறது. மோட்டார் பைக்கில் ஓடி போகல சைட் ஸ்டாண்ட எடுக்காம போனா ஸ்டாண்ட் அவ்வளவு பேரும் கத்தி அந்த தீ அதை தடுக்கிற. அது சரியா செய்யறோம். அதுல ஓடிக்கு போறவன் யாரு, என்ன கொள்கை, எந்த என்ன நாவல, என்ன மதம் நாவல, அதை தடுக்கும். அதை மட்டும் கரெக்டா செய்யறோம். அடுத்தது ஹெட்லைட் ஓஃப் பண்ணாம போனா இப்படி இப்படிங்கிறது. முன்னால ஒரு ஆள் லைட் பத்துது, அதால உண்டுமாகிறதும் இல்லை. அவன் என்ன நரகத்துக்காக போறான்? புலகண்டு செல்லல, நல்ல விஷயம். இந்த ரெண்டையும் செய்யற மாதிரி மத்த பாவத்தையும் இறங்கி தடுங்கடான்னு கேட்டா நமக்கு என்ன தேவை? அவன் என்னையாலும் செய்யட்டும். நோட்டீஸ் அடிப்பான், வேலண்டைன்ஸ் டே என்று அடிப்பான். யார் அடிப்பான்? ஒரு 15 வயசு 16 வயசு பொடியன் அடிப்பான். சரியா நோட்டீஸ் ஒட்டுற இடத்துக்கு முன்னுக்கு ஒரு கடையில ஒரு 45 வயது சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு ஆள், முழு ஆள் பார்த்துக்கிட்டு சிரிப்பார். என்ன இன்றைக்கு கொண்டாட்டமாக்கிமா பிள்ளையாள், ரெண்டா சாக்லேட் வேண்டி தாங்க மாமான்னு கேட்பான். அவன் வேண்டி கொடுப்பார். இவர் போய் பிடிச்சு கைய அதை கிழிச்சு ஆற்ற மகண்டா நீ என்று கேட்கறதுக்கு தைரியம் இல்ல. என்ன இஸ்லாமியர்கள் நாங்க எப்படி யுத்தம் செய்யறது? நாங்க எப்படி இந்த இஸ்லாமிய சமூகத்தை கட்டி காக்கிறது? நம்முடைய ஊருக்கு நடந்த கேடு என்ன? இன்னைக்கு விபச்சாரங்கள் அதிகம் நடந்துகிட்டு இருக்குது. காரணம் இந்த போன். சின்ன சின்ன பிள்ளைகள கையில எல்லாம் போன், ப்ளூடூத், சிடி பிளேயர். விபச்சாரம் கூடுதலா நடந்துச்சு. இந்த வயதிலுமா இவங்களுமா கண்ணை விரிக்கிற அளவுக்கு விபச்சாரம், அனாச்சாரம் கூடிட்டு இருக்குது. கொச்சிக்கா வேண்டிக்கு வர முடியல, வீட்டை
பேப்பரை கலட்டி எடுத்து போட்டு ஷாப்பிங் பேக்ல போட்டு தாடாம்பி என்று கேட்கிற நிலைமை. பேப்பர்ல அவ்வளவு அனாச்சாரம். நாங்க இன்னைக்கு கொண்டு வர சீனி சுத்தின கொச்சிக்கா சுத்தின பேப்பரை எல்லாம் சோதிக்க வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அனாச்சாரம் பெருகிட்டு இருக்குது. காரணம் என்ன? நாங்க வாய் மூடி இருக்கிறதுனால. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எதெல்லாம் தேவையில்லையோ அதுக்கெல்லாம் லைட் பத்துதுடா, சைட் ஸ்டாண்டுடா கத்துறோம். நம்முடைய ஊர்ல அனாச்சாரங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. யாரு கேள்வி கேட்டான்? ஸ்கூல் கலைஞ்ச ஒரு பொம்பளை புள்ள போகுது, அதை பலம் பண்ணி முன்னுக்கும் பின்னுக்கும் சைக்கிள் வர நம்ம கண்டுக்காமலே போயிட்டீங்க. சேட்டு குளர் அவரத்தை பிடிச்சி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஒரு ஆளுக்கு முடியல என்றால் நம்முடைய பிள்ளை எப்படிங்க ரோட்டில் விடுறது? சிந்திச்சு பார்க்கணும். இருக்கிற வயது வந்தவர்கள் எல்லாம் ஆளுமையுள்ளவர்களாக மாறினத்தான் அடங்கக்கூடியவர்களாக இந்த மாணவர்கள் மாறுவார்கள். யார் இந்த மாணவர்களை தட்டி கேட்பது? ஆசிரியருக்கு தட்டி கேட்க பயம், சைக்கிளுக்கு பெச்சு குத்துறான் என்று பயம், ரோட்டால போக்குல கல்லறிகிறான் என்று பயம். இதே பயந்துகிட்டு இருந்தால் இந்த சமூக சீர்கேடுகளை ஒழிச்சு கட்டுறது யாரு? சிந்திச்சு பார்க்கணும். இதுல குறிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் கேர்லெஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளை எங்க போகுது, எப்ப தூங்குறான், எத்தனை மணி படுக்கான் எதுவுமே தெரியாது. 15 வயசானால போன வண்டி கொடுக்குறாங்க. போனு அவன் கேட்கான். என்னத்துக்கு தெரியுமா? போனு கோல் எடுக்கிறதுக்கு இல்ல, கண்டிஷன் போறான். வீடியோ கேமரா இருக்கணும், போட்டோ எடுக்கிற ஸ்பெஷல் இருக்கணும், MP3 அதுல போடணும், ப்ளூடூத் பயங்கரமா வேலை செய்யணும். போன் வேண்டிதான். பாப்பா தென்னை மரம் ஏறி போன் வேண்டி கொடுப்பார். உம்மா வெளிநாட்டுக்கு போய் போன் வேண்டி கொடுப்பார். இவர் கலஸ் காட்டிக்கிட்டு நிப்பார் ரோட்டில். இந்த பிள்ளைகளை தடுக்கிறது யார்? எத்தனை மணிக்கு படுக்கான்னு தெரியா? காதுக்குள்ள அந்த போன்ற வயற வச்சுக்கு பாட்டு கேட்டுக்கு படுத்தான். இப்ப ஒழுப்புறன் 10 மணியா போயிட்டு ஒழும்புறான் இல்லை. இந்த உம்மாக்கு முதல்ல விழுக்கணும், சரியான விழுவே. அந்த போனை பறிச்சு கிணத்துக்கு கொண்டே போடும். நேரத்துக்கு படுத்து தூங்கண்டு. உன்னுடைய பிள்ளைக்கு உன்னால கட்டளையிட முடியலாட்டி இந்த சமூகத்தை எப்படி மாத்துற? இசையை கேட்டுக்கிட்ட உன்னுடைய பிள்ளை தூங்கினா அப்படியே செத்தா எங்க போறது? இந்த சமூகத்தை யாரு பாதுகாக்கிறது? சிந்திச்சு பார்க்க வேண்டும். நம்முடைய சமூகத்தை நாங்க பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுடைய குழந்தைகளை பராமரிக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும். எல்லாரும் சொல்ற என்ன தெரியுமா? என்ற புள்ள தங்கம், என்ற புள்ள ஒன்றும் செய்ய மாட்டான், என்னாலும் செஞ்ச பிள்ளையும் ஆறுக்காலும் என்ற பிள்ளைதான் என்று நாம வழங்கணும். கேள்விப்படுறமே சகல சங்கதிகளும் அந்த பிள்ளைகளும் ஆறுக்காலும் என்ற பிள்ளைதான். சிந்திச்சு பார்க்க வேண்டும். நான் நல்லம் என்ற உள்ள நல்லம், ஷைத்தான் நல்லவன் இல்லைங்கிறத நாங்க வழங்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா மூன்றாவது ஷைத்தான். இன்றைக்கு காதல தினம் முஸ்பத்தியா போயிட்டு வரட்டு முடி. நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய கேடு என்ன? எது அனாச்சாரம் அதுக்கு வழி வைக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு மாமனார், ஒரு மாமியா, ஒரு மருமகன் தாய் தகப்பன் பிள்ளையும் போல. வீட்டுக்கு மருமகன் வந்தா, மகள புருஷன் வந்தா மாமியா பக்கத்துல போய் இருக்கலாம். அவன் உம்மா மாதிரி. மாமியாவை மோட்டார் பைக்கில் ஏற்றிக்கிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அவன் மகன் மாதிரி. மருமகனுக்கு மொக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்முடைய சமூகம் என்ன செய்தா? மருமகன் ஊட்ட வந்தா மாமியா ஓடிடுவா. அடுத்த வீட்டுக்கு மருமா வந்துட்டார் பக்கம் பண்ணா ஓடிடுவா. ஓடினா ஓட வேண்டிய மதினி வருவா. என்ன மச்சான்? ஓட வேண்டியவா அவதான். அவத்தான் இவர் பார்க்க இயலாது, பக்கத்தில் இருக்க இயலாது. அவ வந்தா மதினியை ஏத்தி போறான் ஹாஸ்பிட்டல்ல. பைசிக்கலுக்கு ஹாஸ்பிட்டல்ல பைசிக்கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு மதினியை ஏத்தி போறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல்ல புள்ள போடுற ஓட்டுல இருக்கா, மதினியும் மச்சான் மோட்டார் பைக்கில் சாப்பாடு எடுத்துக்க போறாங்க. அந்த ரோஷம் இல்லாத பொம்பளை படுத்துக்கிட்டேன்னு சொல்றா, மச்சான நல்லா கவனி. எங்க மச்சான் நல்லா கவனிச்சு விட்டுருவார். அவ வர இவ பியோச்சிய பாக்குற நிலைமையெல்லாம் பெரு. இந்த சமூகத்தில் இருக்கிற கேடு நாம கண்காணிக்காதது. இஸ்லாம் சொல்லிட்ட அந்த சட்டங்களை பேண வேண்டும். போட்ட வேலிகள் மீறப்படக்கூடாது. நம்முடைய குழந்தைகளை கவனிக்க வேண்டும். இப்படி நாங்க ஒரு கண்காணிப்பு செய்யலாட்டி இந்த வேலண்டைன்ஸ் டே
விபச்சார டேயாக மறுபடியும் லூப்பர்ஸ் காலியா டேயாக மாறதுக்கு அவ்வளவு காலம் எடுக்காது என்பதை நான் சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்